வணக்கம் மாணவர்களே. போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலினி இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கத்துக்கான வேறுபாடுகளை பத்தி பார்த்தோம். அதுல பாலினி இனப்பெருக்கம் அப்படின்னா ஒரு தனித்த பெற்றோரானது கேமெட் உருவாக்கம் நடைபெறாமல் மரபொத்த உயிர்களை உருவாக்கக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் பாலினி இனப்பெருக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த பாடப்பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலினி இனப்பெருக்கத்துடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம். பாலினி இனப்பெருக்கத்துடைய வகைகள். பாலினி இனப்பெருக்கம் பாலினி இனப்பெருக்கத்தின் வகைகள். பாலினி இனப்பெருக்கத்துல 4 வகை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளவுறுதல். பிளவுறுதல் பிளவுறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெற்றோர் உடலானது பெற்றோர் உடலானது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லது அதற்கு அதிகமான அமைப்பொத்த சேய் உயிர்களாக பிரிதல். இதுதான் பிளவுறுதல். அதாவது ஒரு பெற்றோர் உடலானது 2 அல்லது அதற்கு அதிகமான அமைப்பொத்த உயிர்களாக பிரியக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் பிளவுறுதல். இதனுடைய வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருசம பிளவு முறை. ஒன்று. இரண்டாவது பல பிளவு முறை. மூணாவது ஸ்போர்கள் உருவாக்கம். நான்காவது வகை ஸ்ட்ரோபிலா ஆக்கம் அல்லது ஸ்ட்ரோபிலா உருவாக்கம். இதுதான் அந்த 4 வகை. அதாவது இருசம பிளவு முறை, பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரோபிலா ஆக்கம் அல்லது ஸ்ட்ரோபிலா உருவாக்கம் எப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளவுறுதல்ங்கிறது வந்து ஒரு பெற்றோர் உடலானது 2 மற்றும் அதற்கு அதிகமான அமைப்பொத்த சேய் உயிர்களாக பிரியக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் பிளவுறுதல். இது 4 வகைப்படுது. இருசம பிளவு முறை, பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரோபிலா ஆக்கம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இருசம பிளவு முறையும் அதனுடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது இருசம பிளவு என்றால் என்ன? இருசம பிளவு முறை என்றால் என்ன? முதல் வகை அர்த்தம் இருசம பிளவு முறை. இருசம பிளவு முறை இருசம பிளவு முறை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு பெற்றோர் உடலானது இரு பகுதிகளாக பிரிதல். இரு
பகுதிகளாக பிரிதல். இரு பகுதிகளாக பிரிதல். சரி, அடுத்தது ஒவ்வொரு பகுதியும் சேய் உயிரிகளாக மாறும். சரியா? ஒரு பெற்றோர் உடலானது இரு சம பகுதிகளாக பிரிதல், ஒவ்வொரு பகுதியும் ஒரு சேய் உயிர்களாக மாறும். இதுதான் இரு சம பிளவு முறை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன செயல்முறை, எப்படி ஒரு பெற்றோர் உடலானது இரண்டு சம சேய் உயிர்களாக பிரியுது அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரெண்டு செயல்முறை பங்கு பெறுது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ். கைனசிஸ். சரி, இரண்டாவது செயல்முறை சைட்டோகைனசிஸ். இந்த ரெண்டு செயல்முறை தான். முதலாவதாக கேரியோகைனசிஸ், அதை தொடர்ந்து சைட்டோகைனசிஸ். சரி, கேரியோகைனசிஸ் அப்படின்னா என்ன? அதாவது அதனுடைய உட்கரு, ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கரு ஃபர்ஸ்ட் இரண்டாக பிரியும். அதை தொடர்ந்து அதை சூழ்ந்திருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இரண்டாக பிரிவடையும். உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, கவனிங்க, கேரியோகைனசிஸ்ல ஒரு பெற்றோர் உடல் நடுவுல உட்கரு, அது சூழ்ந்து சைட்டோபிளாசம், நடுவுல உட்கரு இருக்கும், இந்த உட்கருவை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும். இதுதான் பெற்றோர் உயிரி. இந்த பெற்றோர் உயிரி சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய உட்கரு இரண்டாக பிரிவடையும். எப்படி பாத்தீங்கன்னா, உட்கரு இரண்டாக பிரிவடையும், அதை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கு. சரிங்களா? இது கேரியோகைனசிஸ். அடுத்தது இதனுடைய மையப்பகுதியில, அதாவது இந்த செல்லுடைய மையப்பகுதியில ஒரு சிறு சுருக்கம் ஏற்படும். சுருக்கம் ஏற்படும். அப்ப இங்க ஒரு உட்கரு இருக்கு, இங்க ஒரு உட்கரு. அப்ப இதை சுத்தி சைட்டோபிளாசங்கள் இருக்கு, இதை சுத்தி சைட்டோபிளாசங்கள் இருக்கு. சோ இந்த சுருக்கம் மேலும் பிளவடைந்து என்னாகும், இரண்டு உயிரியாக பிரிவடையும். நடுவுல உட்கரு, அதை சுத்தி சைட்டோபிளாசம். சரி, இதுதான் இரு சம பிளவு முறை. ஒரு பெற்றோர் உயிரியானது ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ்ங்கிற செயல்முறை மூலமாக ரெண்டு உட்கருக்கள் பிரிவடையுது. அதை தொடர்ந்து மையப்பகுதியில செல்லுடைய மையப்பகுதி சுருக்கமடைந்து சைட்டோபிளாசம் இரண்டாக பிரிவடையும். சோ அப்ப ரெண்டு புதிய உயிரிய தோற்றுவிக்குது. ரெண்டு புதிய உயிரிய தோற்றுவிக்கும். இந்த கேரியோகைனசிஸ் அப்படிங்கிறது ரெண்டு செயல்முறை, அதாவது நேர்முக பிரிவாகவும் இருக்கலாம், நேர்முக செல் பிரிவாகவும் இருக்கலாம், அல்லது மறைமுக செல் பிரிவாகவும் இருக்கலாம். மறைமுக
செல் பிரிவாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் இரு சம பிளவு முறை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இரு சம பிளவு முறையுடைய வகைகள். ஸோ அடுத்து இரு சம பிளவு முறையுடைய வகைகளை பத்தி பார்க்கணும். இரு சம பிளவு முறையுடைய வகைகள். இது பிளவு மட்டத்தை பொறுத்து, அதாவது ஒரு உயிரினுடைய உடல்ல எந்த இடத்துல பிளவு நடைபெறுது அப்படிங்கறத மையமா வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இத 4 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது இரு சம பிளவு முறை, இரு சம பிளவு முறையுடைய வகைகள். இந்த 4 வகை இருக்கு. இந்த வகைகள் எப்படி இருக்குது அப்படின்னா எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா பிளவு மட்டம். பிளவு மட்டம் அதாவது பிளவுறுதல் எங்க நடைபெறுது அப்படிங்கறத மையமா வச்சு இத 4 வகையா பிரிச்சிருக்காங்க. முதல் வகை வந்து பாத்தீங்க அப்படின்னா எளிய ஒழுங்கற்ற, எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை. இரு சம பிளவு முறை. சரி, இப்ப இந்த வகையில பிளவு மட்டம் எங்க நடைபெறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வகையில பிளவு மட்டத்தை காண்பது மிக அரிது, அதாவது ரொம்ப கடினம். சோ பிளவு மட்டம், பிளவு மட்டம் கண்டறிதல், பிளவு மட்டத்தை கண்டறிதல்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக கடினம். இதுக்கு என்ன காரணம், ஏன் கண்டுபிடிக்க முடியல, ஏன் எந்த இடத்துல பிளவுறுதல் நடைபெறுகிறது ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கற்ற வடிவத்தை கொண்டது. அதாவது ஒழுங்கற்ற, இதுக்குன்னு ஒரு நிரந்தர வடிவம் கிடையாது. சோ ஒழுங்கற்ற வடிவத்தை உடைய உயிரி. அதனாலதான் இதனுடைய பிளவு மட்டத்தை கண்டறிதல்ங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது செயல்முறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுருங்கு நுண்குமிழ். சுருங்கு நுண்குமிழ் செல்லுக்குள்ள இருக்குது. சுருங்கு நுண்குமிழ் செயலிழந்து மறைதல். செயலிழந்து மறைந்துவிடும். ஃபர்ஸ்ட் சுருங்கு நுண்குமிழ் தான் செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள்ல ஒண்ணுதான் இந்த சுருங்கு நுண்குமிழ். சோ அது செயலிழந்து மறைந்து போகும். சரி, அடுத்தது உட்கரு மணி. இந்த உட்கரு மணிங்கிறது உட்கருக்குள்ளார காணப்படக்கூடியது. சோ உட்கரு மணி வந்து உட்கரு மணி மறைந்து போகும். உட்கரு வந்து மறைதல், மறைந்து போகும். இரண்டாவது உட்கரு மணி வந்து மறைஞ்சது. சரி, மூணாவது உட்கருவானது. இப்ப உட்கருவானது மறைமுக செல் பிரிவின் மூலம், மறைமுக செல் பிரிவின் மூலம் இரண்டாக பிரியும். சோ இதுதான் கேரியோகைனசிஸ். எந்த ஒரு இதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் நடைபெறும். சோ அதுக்கு அப்புறம் என்னது சைட்டோகைனசிஸ், அதாவது சைட்டோபிளாசம் பிரிவடையும். சைட்டோபிளாசம் பிரிவடையும். சோ இத வந்து என்ன சொல்றாங்க சைட்டோகைனசிஸ். இது என்ன சொல்றாங்க சைட்டோகைனசிஸ். சைட்டோபிளாசம் பிரிகிறதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ். அதே மாதிரி இங்க உட்கரு பிரிஞ்சிருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ். சோ இது ரெண்டு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் உட்கரு பிரிவடையும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிரிவடையும். சோ இப்போ
எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒழுங்கற்ற வடிவத்தினுடைய உயிரி அப்படி பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? அமீபா. சோ அமீபாக்கு தான் ஒழுங்கற்ற வடிவத்தினுடைய உயிரி. அதனால இதுல பிளவு மட்டம் காண்பது அரிது. அதான் சொல்லிருக்கேன் கடினம். சோ எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு முறையில பிளவு மட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன காரணம்? உயிரி வந்து ஒழுங்கற்ற உயிரியா இருக்குது, வடிவமா இருக்கு. அடுத்து சுருங்கு நுண்குமிழ் வந்து செயலிலிருந்து மறைஞ்சு போகுது. அடுத்து உட்கரு மணி வந்து மறைஞ்சு போகுது. அடுத்து உட்கருவானது மறைமுக செயல்பிரிவு மூலமாக இரண்டாக பிரிவடையுது. இதுக்கு பேரு கேரியோகைனசிஸ் பேரு. அடுத்து சைட்டோபிளாசம். அதை தொடர்ந்து உட்கரு பிரிவடைந்து முடிஞ்சோம்னா அடுத்து சைட்டோபிளாசம் தான் பிரிவடையும். சோ இந்த சைட்டோபிளாசம் வந்து பிரிவடைறதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ். எடுத்துக்காட்டு எது மாதிரி நடக்குது அப்படின்னா அமீபால இந்த மாதிரி நடைபெறும். சோ அடுத்தது இரண்டாவது வகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு முறை வந்து பாத்தீங்கன்னா முதல் வகை. இரண்டாவது கிடைமட்ட இருசம பிளவு முறை. இரண்டாவது வகை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைமட்ட இரு சம பிளவு முறை. இங்க பிளவு முறை பிளவு மட்டம் எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவு மட்டம் எங்க நடைபெறுது அப்படின்னா உயிரியோடைய கிடைமட்ட அச்சில் நடைபெறும். கிடைமட்ட அச்சில் நடைபெறும். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளனேரியா மற்றும் பாராமீசியம். சோ இப்ப பிளனேரியால எப்படி இது நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா பிளனேரியால ரெண்டு விதமான உட்கரு இருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா பெரிய உட்கரு, சிறிய உட்கரு. பெரிய உட்கரு இது ஆங்கிலத்துல மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படி சொல்லுவாங்க. பெரிய உட்கரு. இந்த பெரிய உட்கரு அப்படிங்கிறது நேர்முக செல் பிரிவின் மூலமாக பிரிவடையும். நேர்முக செல் பிரிவின் மூலமாக பிரிவடையும். இரண்டாவது சிறிய உட்கரு, மைக்ரோ நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. சிறிய உட்கரு இது மறைமுக செல் பிரிவின் மூலமாக பிரிவடையும். மறைமுக செல் பிரிவின் மூலமாக பிரிவடையும். அதாவது திரும்ப சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. கிடைமட்ட இருசம பிளவு முறை. இதுல பிளவு மட்டமானது உயிரினுடைய கிடைமட்டமாக, அதாவது கிடைமட்ட அச்சில் நடைபெற்று பிரியும். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளனேரியா, பாராமீசியம். சோ பிளனேரியாவுல எப்படி நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விதமான உட்கரு இருக்கு. பெரிய உட்கரு, சிறிய உட்கரு. சோ பெரிய உட்கரு நேர்முக செல் பிரிவின் மூலமாக பிரிந்து இரண்டாக செயல்படுது. அடுத்தது சிறிய உட்கரு பிரிவடைந்து அது மறைமுக செல் பிரிவின் மூலமாக இரண்டாக பிரிவடையுது. இதுக்கு அடுத்து சைட்டோகைனசிஸ் நடைபெறும். சோ இப்படிதான் கிடைமட்ட இரு சமபிளவு முறை நடைபெறுது. சோ அடுத்து நாம பார்க்க போறது மூணாவது வகை என்னன்னு பார்ப்போம். சோ அடுத்து மூணாவது வகையை பார்க்கணும். அதாவது நீர்மட்ட பிளவு முறை. மூணாவது வகை நீர்மட்ட இருசம பிளவு முறை. இருசம பிளவு முறை. சரி, இங்க பிளவு மட்டம் எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவு மட்டம் உயிரியோடைய நீள் அச்சில் நடைபெறும். நீள் அச்சில் நடைபெறும். நீள் அச்சில் பிளவு மட்டமானது உயிரியோடைய நீள் அச்சில் நடைபெறும். சரி, அடுத்து
இப்போ நமக்கு தெரியும் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ். இரண்டாவது சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ். சோ கேரியோகைனசிஸ் நமக்கு தெரியும் உட்கருவானது இரண்டாக பிரிவடையும். அதைத் தொடர்ந்து சைட்டோகைனசிஸ். எல்லா இருசம பிளவுகளிலும் இந்த கான்செப்ட். அதாவது கேரியோகைனசிஸ் தான் முதலில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சைட்டோகைனசிஸ் நடைபெறும். சரி, இது நீர்நிலை உயிரிகளில் காணப்படுவது. நீர்நிலை உயிரிகளில் காணப்படும். சரி, நீர்நிலை உயிரிகள்ல எப்படி நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு நீர்நிலை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செல்களில் தக்க வைக்கப்படுகிறது. ஒரு நீர்நிலை உயிரியில், அதாவது பாத்தீங்கன்னா நீர்நிலை உயிரில ஒரு நீர்நிலை வந்து ஒரு செல்கள்ல தக்க வைக்கப்படுது. அப்ப இன்னொரு செல் உயிர் இருக்கும், அதுக்கு எங்க இருந்து நீர்நிலை கிடைக்குது. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு யூக்ளினா எடுத்துக்கிட்டு நினைச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நீர்நிலைன்னு சொல்றோம். இது ரெண்டா பிரிவடையும் பொழுது இந்த ரெண்டு செல் உயிர் உருவாகுது. இதுல ஒரு நிலையில இந்த நீர்நிலை வந்துருது. அப்ப இந்த உயிருக்கு நீர்நிலை எங்க கிடைக்குது அப்படின்னா இங்க அடிப்படை துகள்கள் கிடைக்கும், காணப்படும். அடிப்படை துகள், அதாவது இந்த செல்லில் காணப்படக்கூடிய அடிப்படை துகள் இரண்டாக பிரியும். சரி, இப்ப ரெண்டு அடிப்படை துகள்கள் உருவாயிடுச்சு. இப்ப இந்த புதிய அடிப்படை துகளானது மற்றொரு செல்களில் தக்க வைக்கப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓர்டிசெல்லா மற்றும் யூக்ளினா. சோ யூக்ளினா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க. இதுதான் யூக்ளினாவோட அமைப்பு. சரி, இப்போ இந்த ஓர்டிசெல்லா அப்படின்னா எப்படி இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டோசோவா. ஓர்டிசெல்லாங்கிறது ஒரு புதிய உயிரி, உங்களுக்கு தெரியாது, இப்போ அதான் சொல்றேன். ஓர்டிசெல்லாங்கிறது ஒரு புரோட்டோசோவா. சோ இந்த புரோட்டோசோவா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதனுடைய அமைப்பு. ஓர்டிசெல்லா இது ஒரு புரோட்டோசோவா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீள்மட்ட இருசம பிளவு முறையில பிளவு மட்டம் உயிரியுடைய நீளச்சில் நடைபெறும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ், அதாவது உட்கரு பிரிவடையும். அதைத் தொடர்ந்து சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் பிரிவடையும். சரி, இது நீர்நிலை உயிரிகளில் காணப்படும். சரி, இங்க நீர்நிலை உயிரில ஒரு நீர்நிலையானது ஒரு செல்களில் தக்க வைக்கப்படும். இன்னொரு செல்லுக்கு எப்படி நீர்நிலை கிடைக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் இரண்டாக பிரியும். இந்த புதிதாக உருவான அடிப்படை துகள்கள் மற்றொரு செல் உற்பத்திக்கு காரணமா இருக்கு, அது தக்க வச்சுக்குது. எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓர்டிசெல்லா, யூக்ளினா. சோ ஓர்டிசெல்லா அப்படிங்கிறது ஒரு புரோட்டோசோவா. சரியா? அடுத்தது நாலாவது
சாய்வு இரு சம பிளவு முறை. சாய்வு இரு சம பிளவு முறை. சாய்வு இரு சம பிளவு முறை. இங்க பிளவு மட்டமானது சாய்வாக நடைபெறும். சாய்வாக நடைபெறும். சாய்வாக நடைபெறும் பிளவு மட்டமானது. சரி, எதில் காணப்படுது, எந்த மாதிரியான உயிரிகளில் காணப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா டைனோ ஃபிளாஜெலேட்டுகள். டைனோ ஃபிளாஜெலேட்டுகள் காணப்படும். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா செராசியம். சோ செராசியம் அப்படிங்கிறது ஒரு ஆல்கா, அதாவது பாசி வகையை சார்ந்தது. சோ செராசியம் அப்படிங்கிறது ஒரு பாசி வகை சார்ந்தது. நல்லா கவனிங்க, இங்க பிளவு மட்டமானது சாய்வாக நடைபெறும். அடுத்தது எது காணப்படுதுன்னா டைனோ ஃபிளாஜெலேட்டுகளில் காணப்படும். எடுத்துக்காட்டு செராசியம் அப்படிங்கிற ஒரு பாசியிலிருந்து காணப்படுது. சோ இப்போ நம்ம பார்த்தது பிளவு முறையில் இருக்கக்கூடிய வகைகள், இதை பத்தி பார்த்தோம். அடுத்தது பல பிளவு முறை, அது வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.